மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட சுகாதார அலுவலகம், கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனை பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் மாநகராட்சி அலுவலகம், துணை இயக்குனர் குடும்ப நல அலுவலகம் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலான்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பணிக்கு தகுதி வாய்ந்த நபர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் விண்ணப்ப மாதிரி படிவம் இருக்குது. அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு சான்றிதழ் நகல்களை இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் பார்த்தீங்கன்னா ஜூன் 15 மாலை 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குது, வயது வரம்பு என்ன, ஊதியம் எவ்வளோ, எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 11 காலி பணியிடங்கள் இருக்குது. கல்வி தகுதி எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். மாத ஊதியம் 63,000 ரூபாய். வயது வரம்பு 40 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு 9 காலி பணியிடம் இருக்குது. +2ல் பயாலஜி அல்லது பாட்டனி அண்டு சுவாலஜி கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதோட தமிழ் லாங்குவேஜை எஸ்எஸ்எல்சி லெவலில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 வருட மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அல்லது இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத ஊதியம் 17,500 ரூபாய். வயது வரம்பு 35 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்டாஃப் நர்ஸுக்கு 8 காலி பணியிடம் இருக்குது. இதுக்கான கல்வி தகுதி டிப்ளமா இன் ஜென்ரல் நர்சிங் அண்டு மிட்வைஃபரி ஆர் பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் த எனி இன்ஸ்டியூஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஊதியம் 21,000 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு 50 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து யூஎல்பி யூஹெச்எனுக்கு 85 காலி பணியிடம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷனில் முடிச்சிருக்கணும். அதோட 2 வருட ஏஎன்எம் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஊதியம் 17,500 ரூபாய். வயது வரம்பு 35 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு 11 காலி பணியிடம் இருக்குது. இதுக்கு +2ல் பயாலஜி முடிச்சிருக்கணும் அல்லது பாட்னி அண்டு சுவாலஜியை ஒரு பாடமாக தேர்வு செஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்எல்சி லெவலில் தமிழ் லாங்குவேஜை பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஊதியம் 17,500 ரூபா. வயது வரம்பு 50 வயதுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. அடுத்தது மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு 3 காலி பணியிடம் இருக்குது. கல்வி தொகுதி டிப்ளமா இன் ஜிஎன்எம் ஆர் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். ஊதியம் 21,000 ரூபாய். வயது வரம்பு 50 வயதுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. அடுத்து டேட்டா மேனேஜருக்கு 1 காலி பணியிடம் இருக்குது. பிஜி குவாலிஃபிகேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது பிஇ ஐடிஆர் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஊதியம் 25,000 ரூபாய். வயது வரம்பு 40 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு 1 வேக்கன்ட் இருக்குது. கிராஜுவேட் டிகிரி வித் ஃப்ளூயன்சி இன் எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேனேஜிங் ஆஃபீஸ் அண்ட் ப்ரொவைடிங் சப்போர்ட் ஆஃப் ஹெல்த் ப்ரோக்ராம் ஆர் நேஷன் ரூரல் ஹெல்த் மிஷனில் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஊதியம் 20,000 ரூபாய். வயது வரம்பு 45 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கிளீனருக்கு 3 வேக்கன்ட் இருக்குது. கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஊதியம் 11,000 ரூபாய். வயது வரம்பு 35 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 13 வேக்கன்ட் இருக்குது. இதுக்கும் கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஊதியம் 11,000 ரூபாய். வயது வரம்பு 35 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டென்டல் டெக்னீஷியன். இதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா டிப்ளமா இன் டென்டல் டெக்னாலஜி வித் 2 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஊதியம் 17,000 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு 35 வயது வரைக்கும். அடுத்து ஆப்டோமெட்ரிஸ்ட்டுக்கு 1 வேக்கன்ட் இருக்குது. பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி. சேலரி பார்த்திங்கன்னா 17,500 ரூபாய். வயது வரம்பு 35 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து அக்குபேஷனல் தெராபிஸ்ட்டுக்கு 1 வேக்கன்ட் இருக்குது. இதில் கல்வி தகுதி பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் அக்குபேஷனல் தெராப்பி முடிச்சிருக்கணும். ஊதியம் 23,000 ரூபாய். வயது வரம்பு 40 வயது வரைக்கும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சானிட்டரி ஒர்க்கருக்கு 2 வேக்கன்ட் இருக்குது. கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஊதியம் 11,000 ரூபாய். வயது வரம்பு 35 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து சிஇஎம்ஓஎன்சி செக்யூரிட்டி கார்டுக்கு
2 வேக்கன்ட் இருக்குது. இதுக்கும் கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஊதியம் 11,000 ரூபாய், வயது வரம்பு 35 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கிற விண்ணப்பதாரர்கள் சில நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க. இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. பணியில் இணையும் போது பணியில் சேர்வதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் 11 மாதத்திற்கான ஒப்பந்த கடிதம் அளிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா, உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18 என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பங்களை நேர்லேயோ அல்லது விரைவு தபால் மூலியமாகவோ அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட பணியிடங்கள் எண்ணிக்கைக்கு மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிக்கும் போது என்னென்ன ஆவணங்கள் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரின் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டப்பட்டிருக்க வேண்டும். முழுமையான முகவரி மற்றும் அலைபேசி எண் குறிப்பிட்டிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. முன்னுரிமைக்கான சான்றின் நகல் சுய சான்றொப்பமிட்டு, அதே மாதிரி கல்வி தகுதிக்கான சான்று, மதிப்பெண் சான்று, சாதி சான்று, இருப்பிடச் சான்று எல்லாத்தையுமே சுய சான்றொப்பமிட்டு இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. மேலே குறிப்பிட்டுள்ள தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் மற்றும் முழுமையான விவரங்கள் மற்றும் சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் எனவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பணியிடங்களுக்கு மேலே இங்கே வேலைவாய்ப்புக்கான காலி பயணங்கள் இருக்குது. தகுதியும் விருப்பம் இருக்கவங்க அறிவிப்பு முழுமையாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள்.